தேத்துல்லா சார், இந்த எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரே கட்சி அகில இந்திய தேசிய காங்கிரஸ். ரிசல்ட் வந்து அந்த நிமிடமே திமுக உடனடியாக வெளில போறோம், தாவகையோட இடையிறோம், அமைச்சர் பதவி. எப்படி உங்களுக்கு இது சாத்தியமாச்சு? எப்படி நீங்க சாத்தியப்படுத்தினீங்க? பல முறை இதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க, பதில் சொல்ல அனுமதிங்க. இன்னைக்கு நான் குறுக்கிடவே மாட்டேன் சார், நீங்க பேசுங்க. ஒன்றும் இல்லை, அதாவது தேர்தல் முடிவு தெரிகின்ற அந்த ஒரு நேரம் மாலை 4 மணி 5 மணிக்கு நம்முடைய விழுப்புரம் சண்முகம் அதிமுகவுடைய அவர் சென்னைக்கு வர்றார். அவர் வெற்றி பெற்ற சூழ்நிலையில் வரும்பொழுது கங்க்ராச்சுலேஷன் அவருக்கு சொல்லப்படுது. இது அவர் வார்த்தை. நீங்க அமைச்சராக போறீங்கன்னு சொல்றாங்க. நாங்க இருக்கிறது 3வது இடம், நாங்க எப்படி அமைச்சராகணும்னு அவர் கேட்கிறாரு. ஒன்றும் இல்லை, திமுக உங்களை ஆதரிக்குது. அதுக்குள்ள கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசிட்டாங்க. அவங்க கூட்டணி கட்சிகள்கிட்ட அவங்களோட ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க அமைச்சராகிறீங்க, உங்களை மாதிரி 4 பேர் அமைச்சராங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அவருக்கு அந்த ஆச்சரியம். காங்கிரஸ் அவரே சொல்றார், சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் விழுப்புரம் சண்முகமே சொல்றாரு. சரிதானா? இல்ல, சண்முகத்தை யார் சொன்னதுன்னு கேட்டேன். அது 3 பேர் சொன்னதாக அவர் சொல்றாரு. அது நீங்க தான் அவர்கிட்ட கேட்டுக்கணும், நான் கேட்க முடியாது. இப்ப இதுக்கு முன்னாலே நாங்க அகில இந்திய கட்சி நாங்க எப்படி ஸ்மெல் பண்ணியிருப்போம். அதனால இதை தடுக்கணும். இதுக்கு வந்து அதனால ஏன் தடுக்கணும்னா, அதிமுகவும் திமுகவும் ஒரு கூட்டணி ஆட்சி வந்தா அதுவரை அதிமுக எதிராக தான் நாங்க போறோம். இப்ப இல்லையா, உங்களுக்கு நீங்க எதிர்க்க வேண்டிய கட்சி பாஜக தானே சார்? ஒரு விஷயம், நம்ம அதிமுக வச்சிருக்கோம். மற்றவங்க மாதிரி பாஜகவோட அதிமுக அலைன்ஸ் வச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் 2வது விஷயம். எங்க அகில இந்திய தலைமையை பொறுத்தவரை ஒரு விஷயத்துல தெளிவா இருப்பாங்க. அதாவது மக்கள் தீர்ப்பு 1. 2வது, காங்கிரஸுக்கு நேர் விரோதமா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது மற்ற தலைவர்களும் காங்கிரஸ் சோனியா காந்தியை கேவலமா விமர்சித்தது, ராஜீவ் காந்தி விமர்சனம் நாங்கள் மனசில் வச்சிருக்கோம். அதனால அதிமுக எந்த வகையிலும் வந்துவிடக்கூடாது. பாஜக கூட்டணியில் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்சி வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் உடனே முடிவெடுத்தோம். எங்க முடிவு தான் சரியான முடிவு என்று பிசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், IUML எல்லாம் எடுத்தாங்க. நாங்க வந்துட்டோம். இது வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இறையாண்மை இருக்கு. நாங்க வந்து எந்த கட்சிக்கும் அடிமை இல்லை. அதனால எங்களை யாரும் முதுகுல சுமக்கிற அளவுக்கு அடிமைகளா நாங்க தேடவும் இல்லை. எங்களை அடிமைகள் தான் முதுகுல சுமத்தாங்க. அடிமைகள் உடம்பில் ரத்தம் இருக்குன்னு கேட்பாங்க. அது மாதிரி நாங்க நினைக்கல. அவங்க தங்களை தாங்களே நாங்க அடிமை, நாங்க தூக்கி வச்சிருந்தோம் அப்படின்னு நினைச்சா சந்தோஷப்படணும். இறக்கி விட்டதுக்கு சந்தோஷப்படணும். ஆனா எங்களை சரமாரியா முதல் திட்டு, அதிகமான திட்டு வாங்கினது நாங்க தான். அதுல கூட எங்க கட்சியில கூட சிலர் வந்து டிபேட்டுக்கு வரல. நான் ஒரு ஆள் தான் எல்லா தொலைக்காட்சிக்கும் போய் டிபேட்டுக்கு இருந்தேன். அது எங்க கட்சிக்காரங்களுக்கு சொல்லுவாங்க அடிக்கடி. அந்த நேரத்தில் நம்ம கட்சியில் ஒரு சில பேசக்கூடியவங்களாம் அன்றைக்கி பேசாமல் இருக்கும்போது நீங்கள் மட்டும்தான் பேசிக்கணும். ஆமாம், நான் கட்சிக்காக தான் பேசுவேன், வாழ்நாள் முழு அதான் எங்கள் மேலே. இப்போ இதுதான் நிலைமை. அப்போ நாங்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாரும் ஒரு முகமாக பயணிக்கிறோம். ஒரே ஒரு கட்சி திமுக, அவங்க வேறு முகமாக பயணிக்கிறார்கள். அவங்க என்ன நினைக்கணும், அவங்க அதையும் சொல்கிறாங்க, நாங்கள் தான் அனுமதிச்சோம் போக சொல்லிட்டு. அப்புறம் வருத்தப்படுறாங்க, பதறாங்க, உதறாங்க. அப்போ புதுசாக வந்து கூட இவ்வளோ காலம் இருந்தவங்களை பார்த்து நாங்கள் கண்டெய்னரில் வந்து பணத்தை கொண்டு போகல. அதிமுக ஆட்சி காலத்தில் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆம்புலன்ஸ்களில் பணத்தை கொண்டு போகல. ஓட்டுக்கு நோட்டு, முட்டுக்கு நோட்டு, முட்டு கொடுக்குறாங்க பாருங்க பலருக்கு, அவங்களுக்கு நோட்டு. இப்படி நோட்டு கொடுக்கக்கூடிய ஒரு குரூப்பு எங்களை பார்த்து நாங்கள் சோபா வாங்கினோம் அல்லது குதிரை பேரத்தில் மாட்டிக்கிட்டோம்னா சொல்லும்போது அந்த ரண வழி இருக்கு பார்த்தீங்களா, அதை 2ஆம் கட்ட தலைவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய பேச்சாளர்களும் பேசும்போது காங்கிரஸ் யாருக்கும் திமுக செலவு பண்ணலையா? அதை சொன்னா நல்லா இருக்காது. நீங்க வேணா உங்களுக்காக நான் வேணா சொல்ல, நீங்க சொல்ல வந்த பொருள் அதான். இப்ப நான் சொல்ல வர்றேன், நீங்க கேட்டதுக்காண்டி சொல்ல வரேன். இல்லை நான் சொல்லியிருக்க மாட்டேன். இன்னைக்கு நேற்று நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன், 2 நாள் கோயம்புத்தூர். ஒன்று வந்து வேர்ல்டு ரெக்கார்டு, பெண்கள் நெகிழியை ஒழிக்கிறதுக்காக வேண்டி துணிப்பையை வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய குறுகிய நேரத்தில் வேர்ல்டு ரெக்கார்டை இங்கே வந்தவங்க கொடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சி ஒன்று. அதில் முதல்வர் விஜய் அவருடைய பிறந்தநாள் வேறு சொன்னாங்க. நான் தான் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டேன். ரைட். அதை முடிச்சுட்டு காங்கிரஸுடைய கள ஆய்வு உண்மை அறியும் குழு இன்றைக்கி அதிமுக செய்யுது இல்லையா, அதை நாங்கள் கொஞ்ச நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வேலையில் வந்து சொன்னவங்க போனால், நீங்கள் சொன்னதுனால சொல்ல வரேன், எங்கள்கிட்ட கொண்டு வந்து இந்தாங்கன்னு காமிச்சாங்க, இத்தனை கோடின்னு. அதையும் நான் இப்போ சொல்ல விரும்பலை. அப்படியே காமிச்சு எடுத்து போயிட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் ஓட்டுக்கு நோட்டு கொடுக்க போற முடியும். இதுதான் பெரும்பாலான தொகுதிகளில் நடந்தது. இது சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும். யார் வந்து கொண்டு வர்றாங்க, யாரு கொண்டு வரலாம் சொல்ல, இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்ன ஓட்டு காசு கொடுக்காதீங்கன்னா எங்களுக்கு பாருங்க, சொன்னீங்களா கூட்டணி கட்சி அவங்க அதையும் கொடுத்தாங்களா இல்லையா நான் இங்கே கேட்கும்போது என்னுடைய கேள்வி, நீங்க ஓட்டு காசு கொடுக்க வேணாம்னு சொல்லல. இல்ல பாருங்க, எங்களுக்கு அந்த வேலை இல்லை. எங்களுக்கு வேலை பிரச்சாரம் மட்டும்தான். நான் திரும்ப அதைத்தான் இவ்வளவு நேரம் சொன்னேன். கொண்டு வந்து கண்ணில் காமிச்சு கொடுக்க போகணும். அவங்க காசு அவங்க கொண்டு போறாங்க, அவங்க கொடுக்குறாங்க. அதுல பாதிக்கு மேல ஒழுங்கா போகாதனால தான் அவங்களுக்கு பாதிக்கு
ஏற்படுத்துச்சு. அதுல பாதிக்கு மேல 5 வருஷமா நாங்க இந்த கட்சியில இருக்கோம், ஆளுங்கட்சி தான், எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. நாங்க இதையாவது டிஎம்கே கொடுத்திருந்தா உங்களுக்கு 4 எம்எல்ஏ எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும், 4 மினிஸ்டர் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். இது மட்டும் இல்ல, வேலை செஞ்சிருந்தா பல்வேறு இடங்கள்ல, இப்ப உதாரணமா ஊட்டி, அதுல ஒருத்தர் திமுக காரு தொடர்ந்து காங்கிரஸுக்கே கொடுக்குறாங்க. இதை ஏன் நமக்கு கொடுக்க கூடாது? காங்கிரஸ் தோத்துட்டு அடுத்த தடவை நம்ம கொடுப்பாங்க. இப்படி பல இடங்கள் நடந்துச்சு. இது மாதிரி காங்கிரஸ் 20 இடங்களுக்கு மேல எடுத்திருக்கும். எடுத்திருந்தா இன்னைக்கு நிலை வேற. அப்ப 20 எடுத்திருந்தா அதே மாதிரி திமுக கூடுதல் எடுத்திருக்கும். ஆங்காங்க இந்த உறவுகள் பிரிஞ்சது காரணம், தேர்தலுக்கு முன்னால ஒரு வருஷமாவே காங்கிரஸ் கட்சியை 25 சீட்டு கொடுக்கக்கூடாது, அவங்க 15 கூட தகுதி இல்லை, 4% 3% ஓட்டு வச்சிருக்காங்கலாம் சொல்லி எங்களை எவ்வளவு பண்ணா அவமானப்படுத்தினாங்க. அதன் பிறகுதான் எங்க காங்கிரஸ் கட்சியில் உள்ள தலைவர்கள் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணும், கூடுதல் சீட்டு வேணும் கேட்டாங்க. இப்போ இந்த கன்ஃபர்டேஷன் எப்படி சரி பண்ண போறீங்க? பாஜக அரசுடைய ஒரு திட்டத்தை தாவேகா அரசு கை கொள்ளுது. 100 நாள் வேலை திட்டத்தை ஏறக்குறைய பாஜக கொண்டு வர வடிவத்தில் தாவேகா ஏற்றுக்கிட்டாங்க. நீங்க முதல்ல பேசும்போது சொன்னீங்க, நாங்க தான் 100 நாள் திட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனா நாங்க அதை எதிர்க்கல. நாங்க என்ன எதிர்க்கிறோம், அரசுக்கு தமிழக அரசு ஏற்கனவே கடன் சுமையில் இருக்கு, மேற்கொண்டு 5000 கோடி சுமையை ஏன் உருவாக்குறீங்க? ஒரு நல்ல திட்டத்துக்கு போய் மேலும் 5000 கோடி இந்த அரசுக்கு சுமக்குறீங்க. 25% காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்துச்சு, நீங்க 40 ஆக்குறீங்க. அப்படிங்கிறத தாங்க எதுக்குறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம மக்கள்கிட்ட தவறா போய் சேர்ந்துடக்கூடாது. அப்ப நாங்க என்ன சொல்ல வரோம், இந்த திட்டத்தை கொண்டு வந்த நாங்க இதை எதிர்க்க மாட்டோம். காந்தி பேர் வேணாமா? நான் கேட்கறது, பேருக்கு தான் எதிர்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா பேருக்கு விட யாருக்கு நம்ம போயுது, பேருக்கா மக்களுங்கிற யாருக்கா? அப்ப அதுக்காண்டி தான் நாங்க என்ன பண்றோம், மக்களுக்கு போய் இந்த திட்டம் போய் சேரணும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு கடிதம் எழுதுறீங்க. அதில் திமுக கலந்துக்காமலே கையெழுத்து போட்டிருக்காங்க, தாவேகா கையெழுத்து போடல. இந்தியா கூட்டணியில தமிழ்நாட்டோட நிலைமை எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. டெல்லி லெவல்ல இந்தியா கூட்டணியில இப்ப யார் இருக்கா? திமுக தான் கண்டினியூ பண்றாங்களா? உங்களுக்கு திமுக இந்தியா கூட்டணி இருந்துச்சு, நாங்க இல்லைன்னு சொன்னவங்க அவங்க, நாங்க இருக்கணும்னு பிரியப்பட்டவங்க நாங்க. ரைட். புதுசா தாவேகா கூட்டணி வரணும்னா அதுக்கு ஒரு மீட்டிங் போடணும், போட்டோம். தாவேகா வர்றது வராது அவங்க விருப்பம், வருவாங்க நம்பிக்கை இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டிலே ஒரு கூட்டணி காமன் மினிமம் ப்ரோக்ராமோட ஒரு கூட்டணி உருவாகிருக்கு, உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்ப திமுக இன்றைக்கு இந்த வேலையை செய்யலைன்னா பாஜக ஆதரவு கட்சி, பாஜகவை எதிர்க்கலேங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் சொல்லி தற்காப்பு தான் இன்னைக்கு திமுக செய்யற வேலை. அதை நாங்கள் வரவேற்கிறோம். திமுக செஞ்சா அதை நாங்கள் வரவேற்கிறோம். நான் மீண்டும் சொல்றேன். அதனால இந்த அடிப்படையில் தான் எங்களுக்குள்ள பிணக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு திமுக ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக இருக்கணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. நாளைக்கு இந்த கட்சி மீண்டும் எந்த எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக வர முடியாதுன்னு இல்லை. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி மீண்டும் மீண்டும் வந்ததை பார்த்துருக்கோம். ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி நேற்று வரையும் கூட்டணியில் இருந்தவங்கள போன உடனே துரோகி, முதல சுமந்தம் அல்லது கயமையெல்லாம் பேசுறதை விட்டுட்டு இனி போராடுவாங்க. இந்த ஒவ்வொரு 100 நாள் திட்டமா 120 நாள் திட்டமா இருக்கட்டும், அதுக்கு நீங்க ஒன்றிய அரசு எடுத்து போராடுங்க. இப்படி எதுல உங்களால போராட முடியுமோ போராடுங்க. நீங்க கட்சியை வளர்க்கறதுக்கு பதிலா நாள்தோறும் சோபா கேட்குறேன், சோபா அதுவும் பார்த்தோம் படத்தில், அது உள்கூரில் அப்படி தெரியுது நமக்கு. ஆனால் சோபான்னு சொல்லி நீங்கள் அசிங்கப்படுத்துவது. அதனால சோபா என்பது அவர் சொன்னார், அழகா சொன்னார், உங்களுக்கு ஒரு தலைவர் வர்றாரு, அவருக்கு யாரு உங்களுக்கு சோஃபாங்கிற வார்த்தையை யார் சொல்லி நீங்க உண்டானீங்க? அழகா பாவலன் சொன்னாரு. திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் திமுகவுக்காக பேசக்கூடியவர்கள். நான் கைமாறு பேச்சாளர் சொல்ல மாட்டேன், அவங்கள கைமாறு பேச்சாளர் சொல்ல மாட்டேன், வருத்தம் வரும் சிலருக்கு. அதனால இப்படியே சொல்லிக்கிறேன். அதாவது இதுதான் விஷயம் ஒழிய இப்படி தொடர்ந்து இழிவுபடுத்துற வேலையை மட்டும் திராவிட முன்னேற்ற கட்சியினர் பார்க்காம, அந்த கைமாறு பேச்சாளர்கள் பேசாம நல்ல விதமா பேசுங்க, மக்களுக்காக போராடுங்க. காலம் மாறும், காலம் மாறும். இதே தாவேகா ஆட்சி இன்னைக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை நான் லேசா சொல்லிடுறேன். உங்க தலைப்பு தாவேகாவுல நாங்க ஏன் தொடர்ந்து முறையா பயணிக்க நிலைக்கு வந்தோம் சொன்னா, புதுசா பட்டா விஷயத்துல ரெவென்யூ சேர்த்துட்டாங்க. இரண்டாவது உங்களுக்கு 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு ரேஷன் கொடுக்கறாங்க. இது மாதிரி ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரு ஆட்சியா இருக்கிறதுனால நாங்க எல்லாம் ஆதரிக்கிறோம்.